இதாங்க காட்டு பன்னி. அதிகமாக டே டைமில் வராது, இது கொஞ்சம் ரேரு. இப்போ அதிகமாக பகல் நேரத்துலேயும் நடமாட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஏஐ கிரியேட் பண்ணதுங்க, ரியல் பண்ணி இல்லை. ஆனால் நார்மலாக பண்ணி இப்படி தான் இருக்கும். இப்படி தான் எங்கள் வாழைக்காட்டில் பாதி டேமேஜ் பண்ணுச்சு. வாழை மரத்தையும் வாழைக்கண்ணையும் இப்படி தான் டேமேஜ் பண்ணுங்க. பன்னி வந்திருக்கு நைட்டு பார்த்தீங்களா. ஏதாச்சும் சோளத்தையெல்லாம் தோண்டியிருக்கானுங்க. ஈரத்தை கண்டாலே வந்துடுவானுங்க இவனை. வாங்க வந்து இங்கே ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிருக்காங்க. இதுலேருந்து வந்திருக்கானுங்க. இங்கே அப்படியே வந்திருக்கானுங்க. இதில் டான்ஸ் ஆடிட்டு இதில் போயிருக்கானுங்க. சாரி, அதுலேருந்து தான் வந்திருக்காங்க. இதுலேருந்து வந்து இப்படி போயிருக்கானுங்க. கால் தடை இப்படி பார்த்துருக்கு. இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் நாங்கள் விதை விதைச்சப்போ இந்த சோளக்காடுங்க. இந்த வீடியோ போட்டதுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய பேர் காட்டு சைடில் பார்த்துருப்பீங்க, இந்த பழைய சீலை பழைய காகிதமெல்லாம் வச்சுருப்பாங்க. அது எதுக்கான்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோங்க. ஏப்பா இதெல்லாம் எதுக்கு சீலை கட்டி விட்டுக்கிறீங்க? பண்ணி வராமல் இருக்கா? சீலை கட்டினா பண்ணி வராதா? ஏப்பா கம்பி வேலி போட்டுக்கிறானே, அவனுங்களே கீழே மண் பறிச்சு உள்ள போயிடுது. சீலை கட்டினா வராதா? இந்த மாதிரி சீலை கட்டினதுக்கப்புறம் பண்ணி அதிகமாக பயிரை டேமேஜ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா எல்லாருனாலையும் ஃபென்ஸ் போட முடியாது, அது கொஞ்சம் காஸ்ட்லி. இதை வந்து சீப்பு பழைய சீலையெல்லாம் கட்டி விட்டோம்னா நம்ம அறுத்து எடுக்கிற வரைக்கும் பண்ணி தொலை இருக்காது அதிகமாக. மோஸ்ட்லி போரட் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு கெமிக்கல் பாய்சன் கூட. அது 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 யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு வராதுங்க. ஆனால் மழை வெயில் காற்றுனால அந்த போக போக அந்த ஸ்மெல் கம்மியாயிடும். வீக்லி ஒன்ஸ் அது போட்டே இருக்கணும். ஆனால் அதை விட இது வந்து பெட்டருங்க. இந்த பழைய சீலைகளை கட்டி விடலாம். அது போக இந்த பழைய சீலைகளை கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா இந்த மிளகாப்பொடி இப்படி ஸ்ப்ரே பண்ணால் ஓரளவுக்கு அது வரதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா அது ரெகுலரான வர ரூட்டை ஸ்டாப் பண்ணுங்க இது. ஏன்னா அது நாஸ்ட்ரில், அதாவது மோப்ப சக்தியில் தான் அது அதிகமாக என்ட்ராகும் இந்த மாதிரி பயிர் காட்டுக்குள்ளேங்க.